அன்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆறுதலின் வார்த்தையின் மூலமாக திரும்ப உங்களோடு இருப்பதில் ஆனந்தம் எனக்கு. தேவனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு. வாசிக்கலாம். 2 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். நம் கடைசி பகுதி இன்றைக்கு தியானிக்கலாம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார் என்று. அதுக்கு மேலே போட்டிருக்கிறது, தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுக்காக நாம் வைராகியம் காட்டலாம் என்று அந்த வார்த்தை எழுதியிருக்கிறது. ஆம், என்னுடைய காரியங்கள் ஜெயமாக முடிய வேண்டுமானால் நம் தைரியமாய் இருக்க கற்றுக்கொள்வதோடு கூட தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற ஒரு வீரியத்தை காட்ட வேண்டும். என்னால் முடியாது, நான் பல கோடிகளை வைத்திருந்தாலும் அதனால் ஒன்றும் செய்துவிட முடியாது. பராக்கிரமசாலியாக இருந்தாலும் அதை வைத்து நான் ஒன்றும் சாதிக்க முடியாது. நான் கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும். அப்போதுதான் வார்த்தை கடைசியில் இருக்கிறது, கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார். அவர் எப்படி செய்வாராம்? நல்லதையே தம்முடைய ஜனங்களுக்கு செய்ய விரும்புகிறார். பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறார். தேவனோ அவர்களை ஜீவன் கொடுத்து அவர்களை பரிபூர்ணப்படுத்த வந்திருக்கிறார். ஆமாம், நலமானதை ஒரு மனுஷனும் கெட்டு போகாமல் ரட்சிக்கும்படிக்கு வந்தவர். ஒரு மனுஷன் கூட கெட்டு போய்விடக்கூடாது. அதற்காக வந்தவர் இந்த இயேசு. நீங்கள் தைரியமாய், எனக்கு ஒருவர் இருக்கிறார், நான் அவருக்காக இந்த காரியங்களை சாதிக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று விரும்புங்கள். ஒரு குறிப்பிட்ட இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த ஒரு மனிதன் அப்படிதான் பலவீனமானவன். ஆண்டவர் அவனுக்குள் பேசினார், நீ எனக்காக எழுந்து வருவாய வெளியே என்று. அவன் போனான். கல்லறைகள் மீது நின்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். அந்த மனுஷனை கொண்டு இங்கிலாந்து தேசத்தை அவர் ஒரு அசைச்சு காட்டினார். அவனை மாதிரி ஒரு பெரிய மனுஷர்கள் எழும்பினது இல்லை. தீர்க்கதரிசியாக இருந்தான், போதகராக இருந்தான், அற்புத அடையாளங்களை கொண்டு வருகிறவனாக, வானத்திலிருந்து கொண்டு வருகிறவனாக இருந்தான். சாதாரண பலவீனன், பயந்து போயிருந்தவன். அவன் தைரியத்தை ஆண்டவருக்காக வரவழைத்து கொண்டான். அவருடைய காரியங்களை நடப்பிக்க விரும்பினான். கர்த்தர் அவனுக்கு நலமானதை செய்து பேரும் புகழோடு கூட கர்த்தர் அந்த மனிதனை ஆசீர்வதித்தார். அன்புக்குரியவர்களே, ஏதோ ஒரு மனுஷனை ஆசீர்வதித்து விட்டார் என்று சொல்லவில்லை. அவரை நம்புகிற யாவரையும் இன்றைக்கு அவருக்கு நலமானதை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்க விரும்புகிறார். உங்கள் குடும்பங்களை கட்டும்படிக்க விரும்புகிறார். இன்றைக்கு நம்புங்கள் கர்த்தருடைய வார்த்தையை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.